ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தினை பூஜ்ஜியமாக்குவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய புதிய திட்டம். இந்த திட்டத்தினை டொனால்ட் ட்ரம்ப் எவ்வாறு செயற்படுத்த போகின்றார்? டொனால்ட் ட்ரம்ப் ஏன் ஈரானின் எண்ணெய் வர்த்தகத்தினை பூஜ்ஜியமாக்குவதற்கு திட்டமிடுகின்றார்? ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தினை முழுமையாக முடக்குவதன் மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் எவ்வாறான நன்மைகளை அடைந்து கொள்ள முயற்சி செய்கின்றார்? ஈரான் எவ்வாறு இந்த தடைகள் அனைத்தையும் மீறி எண்ணெய் வர்த்தகத்தினை மேற்கொள்கின்றது? அமெரிக்காவின் பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் ஈரானிய தரப்பினர் எவ்வாறான எண்ணெய் வர்த்தகங்களை மேற்கொள்கின்றார்கள்? டொனால்ட் ட்ரம்பின் தற்போதைய புதிய திட்டம் ஈரானின் ஒட்டுமொத்த எண்ணெய் வர்த்தகத்தையும் முழுமையாக முடக்கிவிடுமா? மேலும் ஈரானின் பொருளாதாரத்தினை வலுப்படுத்துவதற்காகவும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் ஈரானிய தரப்பினர் தற்போது எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளார்கள்? இதற்காக ஈரானிய பாராளுமன்றத்தில் எவ்வாறான மாற்றங்களையும் ஏற்படுத்தியுள்ளார்கள்? இவை தொடர்பாகவே நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம். என்னுடைய புதிய சேனலான இன்சைட் உலகம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். பல தடைகளுக்கு மத்தியிலும் பல கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலும் இன்சைட் சேனலிலே நான் தொடர்ச்சியாக காணொளிகளை பதிவிட்டு வருகின்றேன். உங்களுடைய இன்சைட் சேனலை முடக்குவதற்காக பல முயற்சிகளும் நடைபெற்றிருக்கின்றன. அவை தொடர்பாக நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். ஒரு முன்னாயத்த நடவடிக்கையாகவே தற்போது இந்த புதிய சேனலான இன்சைட் உலகம் சேனலையும் நான் ஆரம்பித்துள்ளேன். மத்திய கிழக்கு செய்திகளையும் இன்னும் ஏனைய உலக செய்திகளையும் முடியுமானால் இலங்கை தொடர்பான செய்திகளையும் இந்த புதிய சேனலின் ஊடாக நான் பதிவிடுகின்றேன். இன்சைட் சேனலுக்கு நீங்கள் வழங்கிய ஆதரவை போன்று இந்த புதிய சேனலான இன்சைட் உலகம் சேனலுக்கும் நீங்கள் முழுமையான ஆதரவை வழங்குவீர்கள் என நான் எதிர்பார்க்கின்றேன். மேலும் இந்த இன்சைட் உலகம் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சேனலின் மூலமாக பதிவிடக்கூடிய காணொளிகளையும் முழுமையாக பார்வையிடுங்கள். இந்த சேனலின் மூலமாகவும் பயன் தரக்கூடிய காணொளிகளை உங்களுக்கு வழங்க முடியும் என நான் எதிர்பார்க்கின்றேன். மேலும் எனக்கு தொடர்ச்சியாக ஆதரவுகளை வழங்கி வரக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது விடயத்திற்குள் வருவோம். அமெரிக்காவின் தொடர்ச்சியான பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் ஈரான் அதனுடைய பொருளாதாரத்தினை வலுப்படுத்துவதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. தியாகி இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் ஈரானினுடைய பணவீக்கம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காகவும் ஈரானின் பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்காகவும் பல்வேறுபட்ட முயற்சிகளையும் அவர் எடுத்திருந்தார். தியாகி இப்ராஹிம் ரைசியின் முயற்சிகளின் மூலமாக ஈரானினுடைய பணவீக்கம் ஓரளவு ஸ்திரத்தன்மையை அடைந்திருந்தது. அதே நேரம் ஈரானினுடைய புதிய ஜனாதிபதியாக மசூத் பஜஷ்கியான் அவர்கள் பதவியேற்றதற்கு பிறகு ஈரானினுடைய பணவீக்கத்தினை அவருடைய அரசாங்கத்தினால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஈரானினுடைய புதிய ஜனாதிபதி பதவியேற்றதிலிருந்து ஈரானினுடைய பணவீக்கம் பல மடங்கினால் அதிகரித்துள்ளது. அவருடைய அரசாங்கத்தினால் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை திறம்பட வெற்றி கொள்ள முடியவில்லை. இதனால் தான் மசூத் பெஜஷ்கியான் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்குவதன் மூலமாக ஈரானின் பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வர முடியும் என திட்டமிட்டிருந்தார். ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு செயற்படுவதன் மூலமாக ஈரான் மீதான பொருளாதார தடைகளை முழுமையாக நீக்கிவிட முடியும் என்றும் இதன் மூலமாக ஈரானிய மக்களின் வாழ்வாதாரத்தையும் உயர்த்திவிட முடியும் என்றும் மசூத் பெஜஷ்கியானினுடைய அரசாங்கம் திட்டமிட்டிருந்தது. இருப்பினும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதன் மூலமாக ஈரானின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான எந்தவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்க முடியாது என்றும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதன் மூலமாக ஈரானின் உள்நாட்டு பிரச்சனைகளை ஒருபொழுதும் தீர்க்க முடியாது என்றும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் ஈரானின் பொருளாதாரத்தை மேலும் பலவீனப்படுத்தும் என்றும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் ஒரு கௌரவமான செயலே அல்ல என்றும் ஈரானினுடைய உச்ச தலைவர் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து ஈரானிய ஜனாதிபதி அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் இருந்து முழுமையாக பின்வாங்கினார். மேலும் கடந்த வாரம் டொனால்ட் ட்ரம்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையிலே நடைபெற்ற கலந்துரையாடல்கள் சர்வதேச மட்டத்திலே மிகப்பெரிய பேசு பொருளாகவும் மாறியிருந்தன. அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் தங்களுடைய செல்லப்பிள்ளையான ஜெலன்ஸ்கியையே எவ்வாறு நடத்தியிருந்தார் என்பதை பற்றி ஒட்டுமொத்த சர்வதேசமும் அறிந்து கொண்டது. எனவே இந்த கலந்துரையாடல்களை பார்வையிட்டதற்கு பிறகு ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பெஜஷ்கியான் ஈரானிய ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உரையாடல்களை மேற்கொள்வதும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதும் தான் சிறந்த வழி என நான் நினைத்திருந்தேன். ஆனால் தற்போது உச்ச தலைவருடைய வழிகாட்டுதல்களும் அறிவுறுத்தல்களும் சரியானது என்பதனை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளின் மூலமாக எங்களுக்கு எதையுமே சாதிக்க முடியாது என்பதனையும் நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். எதிரி நம்மீது முற்றுகையினையும் பொருளாதார தடைகளையும் உச்ச அளவில் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றார். எங்களுக்கான அழுத்தங்களை எதிரி தொடர்ச்சி
தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார். மேலும் இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு எங்களிடம் திட்டங்கள் காணப்படுகின்றன. அதே போன்று எதிரியின் அனைத்து முயற்சிகளையும் தோற்கடிப்பதற்கும் எங்களிடம் சிறந்த திட்டங்கள் காணப்படுகின்றன என்று ஈரானினுடைய புதிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய உண்மையான முகத்தை புரிந்து கொண்டுள்ளார். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதன் மூலமாக எதுவுமே சாதிக்க முடியாது என்பதனையும் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் ஈரானின் பொருளாதாரத்தினை வலுப்படுத்துவதற்காகவும் ஈரானின் பணவீக்கத்தினை கட்டுப்படுத்துவதற்காகவும் சிறந்த நிர்வாகத்தினை ஏற்படுத்துவதற்காகவும் ஈரானினுடைய பாராளுமன்றத்தில் சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதிலே குறிப்பாக ஈரான் ஜனாதிபதியினுடைய அரசாங்கத்தின் பொருளாதார அமைச்சராக இருக்கக்கூடியவரை ஈரான் பாராளுமன்றத்திலிருந்து வெளியேற்றியுள்ளார்கள். நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பினை நிகழ்த்தி ஈரானினுடைய பொருளாதார அமைச்சரை பதவியிலிருந்து நீக்கியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய பிரதி ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஜவாத் சரீஃபும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதன் மூலமாகவே ஈரானின் பொருளாதார தடைகளை நீக்க முடியும் என ஈரானினுடைய பிரதி ஜனாதிபதி ஜவாத் சரீஃப் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தார். கடந்த காலங்களில் ஈரானின் அணுசக்தி திட்டங்களிலே பாதிப்புகள் ஏற்படுத்தப்படுவதற்கும் இந்த ஜவாத் சரீஃபே மிக முக்கியமான காரணியாகவும் அமைந்திருந்தார். இருப்பினும் தற்போது தன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்துள்ளது என்பதனை அறிந்து கொண்ட ஜவாத் சரீஃபே அவருடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் ஈரானினுடைய பிரதி ஜனாதிபதி ஜவாத் சரீஃப் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருப்பது ஈரானின் அடுத்த கட்ட வேலை திட்டங்களுக்கு ஒரு முன்னேற்றமான படியாகும். அது மட்டுமல்லாமல் ஈரானின் பொருளாதார அமைச்சரும் பாராளுமன்றத்திலிருந்து நீக்கப்பட்டிருப்பது ஈரானினுடைய எதிர்கால பொருளாதாரத்தை திட்டமிடுவதற்கான சிறந்த முயற்சியாகவே பார்க்கப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய உச்ச பொருளாதார தடைகளை வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஈரானிய தரப்பினர் பொருளாதார ரீதியில் பல்வேறுபட்ட முயற்சிகளை வேகமாக எடுக்க வேண்டும். இவ்வாறு வேகமாகவும் வினைத்திறனாகவும் முடிவுகளை எடுக்கக்கூடிய புதிய பொருளாதார அமைச்சரை தான் ஈரானினுடைய உச்ச தலைவர் தெரிவு செய்யவும் போகின்றார். அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தினை பூஜ்ஜியமாக்குவதற்காக எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார். டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவி ஏற்றதிலிருந்து ஈரானினுடைய 30க்கும் அதிகமான எண்ணெய் வர்த்தகங்கள் மீதான பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளார். மேலும் ஈரானுடைய எண்ணெயை பெற்றுக்கொள்ளக்கூடிய பல்வேறுபட்ட நிறுவனங்களுக்கும் அமெரிக்காவின் கருவூலம் பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. தற்போது ஈரானினுடைய எண்ணெய்களில் 90% எண்ணெயினை சீனாவே பெற்றுக்கொள்கின்றது. மேலும் அமெரிக்காவின் உச்ச பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் சீனாவுக்கான எண்ணெயை ஏற்றுமதி செய்வதும் அவ்வளவு இலகுவான விடயமல்ல. ஈரானிய எண்ணெய்கள் சீனாவை சென்றடையக்கூடாது என்பதற்காக சர்வதேச ரீதியில் அமெரிக்கா ஈரானிய கப்பல்களையும் சோதனை செய்து வருகின்றது. மேலும் ஈரானினுடைய எண்ணெய் கப்பல்களை கைப்பற்றவும் செய்கின்றது. எனவே மிகப்பெரிய கட்டுப்பாடுகளுக்கும் தடைகளுக்கும் மத்தியில் தான் ஈரானிய தரப்பினர் சீனாவுக்கான எண்ணெயையும் ஏற்றுமதி செய்கின்றார்கள். மேலும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் மேலதிகமான எண்ணெய் ஏற்றுமதியினை மேற்கொள்கின்றார்கள். கப்பலுக்கு கப்பல் என்கின்ற கடத்தல் பொறிமுறையை பயன்படுத்திய ஈரானிய தரப்பினர் எண்ணெய் ஏற்றுமதியையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று ஈராக்கில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களை பயன்படுத்தியும் அந்த நிறுவனங்களுடைய பேரிலே ஈரானிய எண்ணெயை ஏற்றுமதி செய்கின்றார்கள். அத்தோடு ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தினால் கிடைக்கக்கூடிய அனைத்து லாபங்களையும் ஈரானிய தரப்பினர் இராணுவத்திற்கே பயன்படுத்துகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய ஏவுகணை உற்பத்தி திறன்களுக்காகவும் ஈரானின் அணுசக்தி உற்பத்தி திறன்களுக்காகவும் ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தின் மூலமாக கிடைக்கப்பெறக்கூடிய லாபங்களே பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் பிராந்தியத்திலே எதிர்ப்பு அச்சுக்களை பலப்படுத்துவதற்காகவும் பலஸ்தீன் எதிர்ப்பு குழுக்களை பலப்படுத்துவதற்காகவும் ஈரான் இந்த எண்ணெய் வியாபாரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்களையே பயன்படுத்துகின்றது. இதனால் தான் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தினை பூஜ்ஜியமாக்குவதற்கு திட்டமிடுகின்றார். ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தினை வீழ்ச்சியடைய செய்வதன் மூலமாக ஈரானினுடைய ஏவுகணை உற்பத்தி திறன்கள் மற்றும் அணுசக்தி உற்பத்தி திறன்கள் அனைத்தையும் வீழ்த்திவிட முடியும். மேலும் எதிர்ப்பு அச்சுக்களுக்கான ஈரானின் உதவியையும் முழுமையாக தடுத்து நிறுத்திவிட முடியும். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானினுடைய பொருளாதாரத்தை முடக்குவதற்காக தற்போது ஈராக் மீதும் அதிகளவான அழுத்தங்களை செலுத்தி வருகின்றார். ஈரான் மீதான அழுத்தங்களை அதிகரிக்கும் முயற்சியில் ஈரானிலிருந்து எரிவாயுக்களை பெற்றுக்கொள்ளக் கூடாது என டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் ஈராக்கினுடைய அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றது என ஈராக்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து ஈரானினுடைய எண்ணெய் ஏற்றுமதியினை பூஜ்ஜியமாக்குவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் ஒரு மிக முக்கியமான திட்டத்தையும் ஆரம்பிக்க போகின்றார். அதாவது 1970ஆம் ஆண்டு ஈராக்கினுடைய வடக்கு பிரதேசமான கிர்குக் பிரதேசத்திலிருந்து துருக்கியினுடைய துறைமுகமான சேஹான் துறைமுகத்திற்கு ஒரு எண்ணெய் குழாய் வடிவமைக்கப்பட்டிருந்தது. 970 கிலோமீட்டர் நீளமான இந்த எண்ணெய் குழாயின் மூலமாக ஒரு நாளைக்கு 1.6 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய்களை செலுத்த முடியும். 2003ஆம் ஆண்டு அமெரிக்கா ஈராக் மீது படையெடுத்ததற்கு பிறகு இந்த எண்ணெய் குழாய்கள் சேதமாக்கப்பட்டிருந்தன. எனவே தற்போது அவசரமாக இந்த எண்ணெய் குழாயினை மீள கட்டமைப்பதற்கும் இந்த எண்ணெய் குழாயின் மூலமாக எண்ணெய் வர்த்தகத்தினை ஆரம்பிப்பதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவானது மிக முக்கியமான ஆபத்தான முடிவாகும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தினூடாக ஈரானினுடைய எண்ணெய் ஏற்றுமதியினை ஈடு செய்வதற்காகவே டொனால்ட் ட்ரம்ப் இந்த திட்டத்தினையும் ஆரம்பிக்க போகின்றார். அத்தோடு குறைந்த விலையில் எண்ணெயினை பெற்றுக்கொள்ளக்கூடிய டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்திற்கு அமைவாகவும்
வருவதற்காகவும் இந்த எண்ணெய் குழாயினை சீரமைக்கப் போகின்றார்கள். இந்த திட்டம் முழுமையாக நடைமுறைக்கு கொண்டுவரப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது ஈரானினுடைய எண்ணெய் ஏற்றுமதியில் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தும். மேலும் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையிலான உறவுகளையும் சேதப்படுத்தும். அதிலும் குறிப்பாக ஈரானுக்கும் துருக்கிக்கும் இடையிலான உறவுகள் மோசமடையும். ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்பின் இந்த திட்டத்தின் மூலமாக அதிகளவான நன்மையினை துருக்கியை அடைந்து கொள்ளும். ஈராக்கினுடைய வடக்கு பிரதேசத்திலிருந்து எண்ணெய் குழாய்கள் துருக்கியின் சேஹான் துறைமுகத்தை அடைவதனால் துருக்கியிலிருந்து அமெரிக்கா இந்த எண்ணெய்களையும் ஏனைய நாடுகளுக்கு விநியோகம் செய்யும். மேலும் டொனால்ட் ட்ரம்பின் இந்த திட்டத்தின் மூலமாக துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் அதிகளவான இலாபத்தினையும் அடைந்து கொள்வார். ஏற்கனவே சிரியாவின் ஊடாக எரிவாயு குழாயை அமைத்து அதிகளவான இலாபங்களை அடைந்து கொள்வதற்கும் திட்டமிட்டுள்ளார். சிரியாவிலே அமைக்கப்பட போகின்ற எரிவாயு குழாயின் மூலமாக ஈரானினுடைய எரிவாயு வர்த்தகமே முழுமையாக பாதிக்கப்பட போகின்றது. தற்போது டொனால்ட் ட்ரம்பின் இந்த திட்டத்திற்கு அமைவாக இந்த எண்ணெய் குழாய் மூலமாகவும் துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் அதிகளவான இலாபங்களையே அடைந்து கொள்ளப் போகின்றார். இருப்பினும் ஈரானிய தரப்பினர் இந்த தடைகளை தகர்ப்பதற்காகவும் டொனால்ட் ட்ரம்பின் இந்த திட்டங்களிலிருந்து அழுத்தங்களிலிருந்து வெளியேறுவதற்காகவும் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களையும் தற்போது மேற்கொண்டு வருகின்றார்கள். சீனாவுடன் ஒன்றிணைந்து அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் ஈரான் மீது டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருக்கக்கூடிய தடைகள் தொடர்பாகவும் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு வழங்கப் போகின்ற அழுத்தங்கள் தொடர்பாகவும் அடுத்தடுத்த காணொளிகளில் பதிவிடுகின்றேன். எனவே இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.